ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவடைந்து விட்டது. மங்களூரு ராமேஸ்வரம், திருவனந்தபுரம், மதுரை அமிர்தா நீட்டிப்பு, வந்தே பாரத் இந்த மாதிரி ரயில்கள் மற்றும் எந்தெந்த ரயில்கள் இயக்கப்பட இருக்குது, இந்த ரயில்கள் எப்போ இருந்து இயங்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவு பெற்றிருந்தாலும் ஒரு சில ரயில்கள் இயக்குவதற்கு தாமதமாகும். ஃபர்ஸ்ட் எந்த ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராமேஸ்வரம் மங்களூரு, மங்களூர் ராமேஸ்வரம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள மங்களூர் ராமேஸ்வரம் வாராந்திர ரயில் உடனடியாக இயக்கப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில் சனிக்கிழமை மங்களூர்லேருந்து புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதுபோல் இங்கேருந்து புறப்பட்டு திங்கட்கிழமை மங்களூர் செல்கிறது. இந்த ரயில் செல்லும்போது தற்போது ராமநாதபுரம் பரமக்குடி இடையே நடைபெறும் அந்த தண்டவாள பராமரிப்பு பணிகள் இருக்காது. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராமேஸ்வரத்திலிருந்து எல்லா ரயில்களும் வழக்கமான நேரப்படி இயங்குது. மற்ற நாட்களில் இந்த ரயில்கள் ரத்து செஞ்சுருக்காங்க. அதனால் மங்களூர் ராமேஸ்வரம் ரயிலில் நம்ம அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் இயக்கப்படும் அமிர்தா ரயில் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரயில் ஒப்புதலும் வழங்கப்பட்டு ஒரு வருடமாக காத்திருக்கிறது. ஆனால் இந்த ரயில் இயக்குவது தள்ளிப்போக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் இந்த ரயில் மதிய நேரத்தில் வருகிறது. மதிய நேரத்தில் ராமநாதபுரம் பரமக்குடி இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் இந்த ரயில் இந்த பணிகள்லாம் நிறைவடைந்தால் தான் நீட்டித்து இயக்கப்படும். இதனாலே ராமேஸ்வரம் மதுரை போகிற பயணிகள் ரயிலை ரத்து செஞ்சுருக்காங்க. மதியம் 2:45 மேலே தான் ரயில் சேவை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் திருவனந்தபுரம் மதுரை ரயில் நீட்டிப்பு சற்று தாமதம் ஏற்படும். அடுத்தது அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் இடையே இயக்கப்படும் ரயில் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்கப்படும். ஏனென்றால் இந்த ரயில் ராமேஸ்வரம் ரயில் தான். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து தடைபெற்றிருந்ததுனால இந்த ரயில் திருச்சியிலிருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெகு விரைவில் இந்த ரயில் ராமேஸ்வரம் நீட்டிக்கப்படும். இந்த ரயில் நீட்டிக்கிற காரணம், இந்த ரயில் இரவு நேரத்தில் செல்வதனால அந்த டயத்தில் எந்த ஒரு பராமரிப்பு பணிகளும் நடைபெறாது. ராமேஸ்வரம் சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை, இந்த வந்தே பாரத் ரயில் இந்த பராமரிப்பு பணிகள் முடிந்தால்தான் இயக்கப்படும். ஏன்னா வந்தே பாரத் ரயில் என்பது ஒரு அதிவிரைவு ரயில். அதுக்காண்டி இந்த தண்டவாள அந்த ஸ்லீப்பர் கட்டைகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ரயிலோட வேகத்தை இன்னும் அதிகரிக்க முடியும். அடுத்தது ஹூப்ளி ராமநாதபுரம் இடையே இயக்கப்படும். அதுவரை மைசூர் ராமநாதபுரம் இடையே இயக்கப்படும் ரயில்கள் ராமேஸ்வரம் நீட்டிக்கப்பட்டு இந்த ரயில்களின் சேவைகள் நிரந்தரமாக்கப்படும். அதேபோல் சேலம் கோட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட மீட்டர் கேஜ் காலத்தில் இயங்கிய கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயில் ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும். இந்த மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக தான் நிறையா விஷயங்கள் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த விஷயம்லாம் முடிந்த பின்னாடி இந்த ரயில் கண்டிப்பாக இயக்கப்படும். இந்த ஈரோடு ராமேஸ்வரம் ரயில் இயக்கப்படும் போது போடிநாயக்கனூர் அல்லது தமிழகத்தின் வேறு ஏதாவது பகுதிக்கு ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு பகல் நேர ரயில் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரம் மால்டா டவுன் இடையே ஒரு வாராந்திர ரயில் இயக்கம் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க தெற்கு ரயில்வே. இந்த ரயில் அதிகப்படியாக இயக்கப்படலாம். இந்த ரயில் ஒரு அமிர்த் பாரத் ரயில் சேவை இருக்கும். காரணம் இந்த ரயில் பரிந்துரையில் முழுக்க ஏசி டிராக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கடந்த வருடம் பரிந்துரைச்சிருந்தாங்க. இந்த ரயிலுக்கான ஒப்புதலான கிடைக்கப்பட்டு ராமேஸ்வரத்திலிருந்து 3 வெவ்வேறு ரயில்களை எதிர்பார்க்கலாம். ஒன்று அமிர்த் பாரத், அடுத்தது நமோ பாரத், அடுத்து வந்தே பாரத். இந்த 3 ரயில்களும் 3 வெவ்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும். அமிர்த் பாரத் ரயில் மால்டா டவுன் அல்லது வட இந்தியாவின் ஏதாவது ஒரு பகுதிக்கு இயக்கப்படலாம். வந்தே பாரத் ரயில் சென்னை, திருப்பதி மற்றும் மங்களூரு 2 பகுதிகளுக்கு இயக்கப்படலாம். நமோ பாரத் அப்படிங்கிறது தமிழகத்தின் குறுகிய தூரத்தில் ஏதாவது ஒரு பகுதிக்கு இயக்கப்படலாம். ஏன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு இன்டர்சிட்டி ரயில் சேவை அப்படிங்கிறது தற்போது வரை கிடையாது. நமோ பாரத் ரயில் இயக்கினாங்கன்னா ராமேஸ்வரம் செல்லும் தமிழக மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரயில்கள் எங்கே இருந்தெல்லாம் இயக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத. இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களே. இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.